இந்த பரப்புரை கூட்டத்துக்கு தலைமை வகிக்கின்ற எங்களுடைய கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முகாமைப்பு கூட இறுதியாண்டு மாணவருமான தம்பி குமாரசிங்கம் அவர்களே, இங்கே இந்த பரப்புரை கூட்டத்துக்கு வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரியான அரியநேந்தன் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கிற சகோதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உபதவிசாளர் தம்பி நவலேஸ்வரன் அவர்களே, கரைச்சி பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர் ஆசிரியர் தயாகரன் அவர்களே, எங்களுடைய கிளிநொச்சி மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இளைஞரணியின் தலைவர் தம்பி சுரேன் அவர்களே, வடக்கு மாகாண சபை தேர்தலிலே போட்டியிடுகின்ற எங்களுடைய வேட்பாளர்கள் இலக்கம் 1 போட்டியிடுகின்ற ஹரிரத்னம் சார் அவர்களே, இலக்கம் 5 போட்டியிடுகின்ற குருவராஜா சார் அவர்களே, இலக்கம் 7 போட்டியிடுகின்ற பசுவதிப்பிள்ளை ஐயா அவர்களே, கிளிநொச்சி மாவட்ட மாற்று வழி ஊழியர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்களுடைய கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளருமான தம்பி சிவமாறன் அவர்களே, மற்றும் இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய கட்சியின் முக்கிய உறுப்பினர்களே, இந்த மண்ணுடைய சொந்தங்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்புமிக்க வணக்கங்கள். இந்த மாகாண சபை தேர்தலில் நாங்கள் என்ன காரியங்களை செய்ய போகிறோம், இந்த மாகாண சபை தேர்தலின் மூலம் எங்கள் தமிழ் தேசத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது, நாங்கள் எல்லாரும் எவ்வாறு ஒரு சந்தோஷமாக வாழப்போகிறோம் என்கிற கேள்விகள் எங்களிடம் இருக்கின்றன. ஏனென்றால் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பல கிராமங்களில் குறிப்பாக கூடுதலாக மக்கள் வாழ்ந்த படித்த வாலிபர்களை குடியேற்றிய இந்த திருவியாறு, வட்டக்கச்சி, ராமநாதபுரம், உருத்திரபுரம் போன்ற பகுதிகளில், அக்கராயன் போன்ற பகுதிகளில் நான் நினைக்கிறேன் காணிகளின் மக்களை விட காணிகள் வறுமையாக இருப்பதுதான் அதிகமானது. பலர் இன்னும் இந்த யுத்தத்துக்கு பின்னர் தங்களுடைய இடங்களுக்கு வந்து மீள குடியேறவில்லை. பலர் வவுனியாவில் இருக்கின்றார்கள். பலர் இன்னும் இந்த இடங்களுக்கு வராமல் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள். பலர் குடும்பத்தோடு இறந்து விட்டார்கள். பலர் குடும்பத்தோடு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த யுத்தத்தில். அதில் இந்த திருவியாரும் விதிவிலக்கல்ல. ஏனென்றால் இங்கு கூட பல காணிகளில் நான் மனிதர்களை காண முடியவில்லை. அதற்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கிறது. இங்கிருக்கின்ற பல காணிகளை ராணுவம் தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறது. இது ராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என அவர்கள் விளம்பர பலகைகளை போட்டிருக்கிறார்கள். அதனை விட ராணுவ முகாம்கள் இருக்கிற இடங்களிலே அயல் வீடுகளில் மக்கள் வாழ பயப்படுகின்றார்கள். ஒரு நாட்டுக்கு ராணுவம் தேவை, அது அந்த நாட்டை பாதுகாப்பதற்கானது. ஆனால் அந்த ராணுவம் இருப்பதற்கு இடம் இருக்கிறது. அவர்கள் இருப்பதற்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் இருக்கின்றன. மக்கள் வாழுகின்ற இடங்களில், குடிமனைகளில் மக்கள் மத்தியில் ஆயுதங்களோடு புழங்கக்கூடாது என்பது ஒரு சர்வதேச விதி. குழந்தைகள் ஆயுதங்களோடு திரிபவர்களை அவர்கள் பார்க்கக்கூடாது. அவருடைய சின்ன வயசிலே அந்த ஆயுதங்கள் பற்றிய சிந்தனைகள் வரக்கூடாது. அப்படியானால் ஆயுதம் தரித்தவர்கள் இந்த சமூகத்திலே திரியக்கூடாது. ஆயுத முகாம்கள் இந்த இடங்களில் இருக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் இந்த திருவியாரிலே கிட்டத்தட்ட 1/4 காணிகள் ராணுவ வசம் இருக்கின்றது. பெரிய ராணுவ முகாம்கள் இருக்கின்றன. எங்களுடைய காணிகளை ராணுவத்தினர் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் ஒப்படைக்க தயாரில்லை. ஆகவே மக்கள் குடியேற முடியாமல் திணறுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு வர முடியவில்லை. இது இந்த மண்ணில் இருக்கிற பாரிய பிரச்சனை. இதைவிட கிளிநொச்சியிலே மருதநகர், பரவிப்பாஞ்சான், இந்த பெரிய கிராமங்கள் இப்பொழுதும் ராணுவ மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த ராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டதனால் அந்த மக்களை அந்த இடங்களிலே கூடி வாழ அனுமதிக்கவில்லை. ஆகவே நாங்கள் ஒரு முழுமையான ராணுவ மயப்படுத்தப்பட்ட சூழலுக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. எங்களிடம் இருக்கிற மிக முக்கியமான ஒரு இடையூறு. நாங்கள் இந்த இடையூறுகளை எவ்வாறு எதிர்கொள்வது, இவற்றை நாங்கள் எவ்வாறு சந்திப்பது? ஆகவே எங்களுடைய மண்ணிலே எங்கள் மக்கள் வாழ்வதற்கான ஒரு ஒழுங்கு நிலை வேண்டும். இதைத்தான் நாங்கள் கடந்த 70 ஆண்டுகளாக நாங்கள் கேட்டு வருகிறோம். எங்களை நாங்கள் ஆளுகின்ற ஒரு ஆட்சி முறை வேண்டும். நாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணிலே எங்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு நிழல் வேண்டும். எங்களிடம் இந்த ஆட்சி முறை இருந்தால் இந்த மக்களை கொண்டு வந்து எங்களால் குடியேற்ற முடியும். இந்த காணிகளில் அபிவிருத்திகளை செய்ய முடியும். இந்த திருவியாறில் ஒரு காலகட்டத்தில் எவ்வாறு ஏற்று நீர்ப்பாசனம் மூலம் நீர் வழங்கப்பட்டு இந்த மண்ணை எவ்வாறு வளர்த்தெடுத்தார்கள் எங்கள் மக்கள். இங்கு தென்னைகளை உருவாக்கினார்கள், வாழைகளை உருவாக்கினார்கள், இந்த காணிகளை சோலைகளாக்கினார்கள். மிகவும் செல்வச் செழிப்போடு வாழ்ந்த இந்த மண் இன்று ஆங்காங்கே சில வீடுகளோடும் சில குடிமனைகளோடும் பலர் குடியேறாமல் தடுக்கப்பட்ட கிராமமாக இருக்கிறது. காரணம் ராணுவ மயப்படுத்தப்பட்ட சூழல் என்பதை நாங்கள் மறக்க முடியாது.
ஆகவே நாங்கள் கேட்கிறோம், ராணுவத்தை நீ வடக்கு கிழக்கில் இருந்து நீக்கி அகற்றி இந்த ராணுவத்தை மீள எடு. இந்த மண்ணிலே எங்கள் மக்கள் வாழ்வதற்கு உரிமையை உருவாக்கு. எங்கள் மக்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும். நாங்கள் இந்த மண்ணிலே இருப்பதற்கு ராணுவ பிரசன்னம் தேவையில்லை. யுத்தம் முடிந்துவிட்டது. நீங்கள் விடுதலை புலிகள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். விடுதலை புலிகள் இந்த மண்ணில் இருந்து போய்விட்டார்கள் என்றால் நாங்கள் ஏன் நீங்கள் இந்த மண்ணிலை ஆக்கிரமிக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் எங்களுடைய மண்ணை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறீர்கள்? இவற்றை நாங்கள் பகிரங்கமாக கேட்கிறோம். இதன் ஒரு கட்டம் தான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் என்ன நடக்கும்? இந்த தேர்தலின் மூலம் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாகாண சபைகள் என்பது வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாகாண சபையாக இலங்கையிலே புரையோடி போயிருந்த முடுங்கி இருந்த மிகவும் முருகியிருந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இந்த மாகாண சபைகள் இலங்கையிலே கொண்டு வரப்பட்டது. ஒரு செய்தியாளர் வந்திருக்கிறார். பிரச்சனைப்பட தேவையில்லை. நான் நினைக்கிறேன் ஒரு பிபிசியினுடைய செய்தியாளராக இருக்கலாம். ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்கிற ஒரு பிராந்திய வல்லரசும் இலங்கை என்கிற ஒரு சிறிய நாடும் தங்களுக்கு இடையிலே பிரச்சனை, தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம். இதனூடாக செய்யப்பட்ட இந்த மாகாண சபைகள் சட்டம் தமிழர்களுக்கு ஒரு விமோசனத்தை கொடுக்கவில்லை. 26 ஆண்டுகள் கடந்து வடக்கு மாகாண சபைக்கான தேர்தலை நாங்கள் முதல் சந்திக்கிறோம். ஏற்கனவே வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணங்கள் இருந்தன. அந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணங்கள் இருந்து அதன் பின்னர் வடக்கு மாகாண சபை என்பது பிரிக்கப்பட்டு 2 மாகாணங்கள், கிழக்கு மாகாணம் தேர்தல் நடத்தப்பட்டு இப்பொழுது வடக்கு மாகாண தேர்தல் நடைபெறுகிறது. ஆகவே நாங்கள் இந்த மண்ணில் நிம்மதியாக வாழ்வதற்கு எங்களுக்கு ஒரு தீர்வு முறைக்கான அஸ்திவாரமாக நாங்கள் இந்த மாகாண சபை ஒரு கல்லாக ஒரு புள்ளியாக எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் இது எங்களுக்கு ஒரு ஆரம்ப தீர்வாகவோ அல்லது ஒரு இடைக்கால தீர்வாகவோ அல்லது இதுதான் ஒரு நிரந்தரமான தீர்வாகவோ நாங்கள் சொல்லவில்லை. இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மண்ணிலே ஒரு தேர்தல் நடத்தப்படுகிற பொழுது அது ஒரு மாகாண சபைக்கான தேர்தல் என்று அறிவிக்கப்படுகிற பொழுது அந்த தேர்தலிலே நாங்கள் பங்கு பெற்றாவிட்டால் அரசாங்கத்தினுடைய எடுபடிகளாக இருப்பவர்களும் இந்த தேர்தலிலே தாங்கள் பங்கு கொண்டு எங்கள் மக்களை ஏமாற்றுவார்கள், மக்கள் ஏமாற்றப்படுவார்கள். ஆகவே மக்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு நாங்கள் இந்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலிலே நாங்கள் மிக முக்கியமான விடயங்களை முன்வைத்திருக்கிறோம். ஒன்று, 2010ஆம் ஆண்டிலும் எங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம், வடக்கு கிழக்கு என்பது வரலாற்று ரீதியாக எங்களுடைய தாயக மண், எங்களுடைய வரலாற்று ரீதியான தாயக மண் அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் தேசியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். அந்த தீர்வு வழங்கப்படும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஆனால் அந்த தீர்வினுடைய ஒரு கல்லாக ஒரு புள்ளியாக நாங்கள் மாகாண சபை தேர்தலை பார்க்கிறோம். இது தீர்வில்லை என்றாலும் இதிலே சில அதிகாரங்கள் இருக்கின்றன. கல்வி ரீதியாக, சுகாதார ரீதியாக சில அதிகாரங்களை பிரயோகிக்கக்கூடிய நிலையை இந்த மாகாண சபை கொண்டிருக்கிறது. அவற்றை எங்களால் பயன்படுத்த முடியுமா என்று நாங்கள் முயற்சிக்கிறோம். ஆனால் தமிழர்கள் எந்த ஒரு அழகை தங்களுக்கான ஒரு ஆட்சி முறை அழகாக பயன்படுத்தக்கூடாது என்பதில் இலங்கை அரசு தெளிவாக இருக்கிறது. அவர்கள் இதனை நடத்த விட மாட்டார்கள். தமிழர்களுக்கு ஒரு தீர்வு தருவதில் இலங்கை தயாராக இல்லை. உங்களுக்கு தெரியும், யுத்தம் முடிந்தவுடன் ஜனாதிபதி சொன்னார், நான் தமிழர்களுக்கு தீர்வு வழங்கப் போகிறேன். 13+ என்றார். இந்தியாவுடைய பாதுகாப்பு வெளிவிவகார அமைச்சராக இருந்த கிருஷ்ணா அவர்களும் இங்கு வந்தார். அவரும் சொன்னார், நாங்கள் 13+ எடுத்து தருவோம் தமிழ் மக்களுக்கு. ஆனால் யுத்தம் முடிந்து 4 வருடங்கள் கடந்து விட்டது. கிருஷ்ணாவும் இல்லை, 13+ இல்லை, எந்த தீர்வுகளும் எங்களுக்கு முன்வைக்கப்படவில்லை. சர்வதேசம் இப்பொழுது சொல்லுகிறது, நீங்கள் இந்த மாகாண சபையில் போட்டியிடுங்கள் என்று. நாங்கள் இருக்கிற பலம் சர்வதேசத்தினுடைய கரங்கள். நாங்கள் சர்வதேசத்தை புறந்தள்ளி அல்லது சர்வதேசம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு எங்களுக்கான ஒரு தீர்வை இலங்கையிடம் நாங்கள் பெற முடியாது. ஏனென்றால் இலங்கை எங்களுக்கு தீர்வை தரப்போவதில்லை. அப்போ யார் எங்களுக்கு தீர்வை தருவார்கள்? நாங்கள் சர்வதேச மத்தியஸ்தம் வேண்டும். ஒரு சர்வதேசத்தினுடைய நிலைப்பாடு எங்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும். அப்படியானால் நாங்கள் சர்வதேசத்தினுடைய சில அணுகுமுறைகளை அனுசரித்து போக வேண்டிய சூழலுக்குள் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகவே அமெரிக்கா 2012 2013 ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஜெனீவாவிலே மனித உரிமைகள் கழகத்திலே கொண்டு வந்த தீர்மானத்தின் பிரகாரம் இந்த தேர்தல் நடத்தப்படுகிறது. நாங்கள் கேட்கிறோம், சரி, தேர்தலில் நாங்கள் பங்கு கொள்கிறோம். ஆனால் இன்று அமெரிக்காவில் இருக்கிற சமஷ்டி முறை, இன்றைக்கு கனடாவில் இருக்கிற சமஷ்டி முறை, சுவிட்சர்லாந்தில் இருக்கிற சிறந்த சமஷ்டி முறை, ஏன் இந்தியாவில் கூட ஒரு சமஷ்டி முறை இருக்கிறது. இந்த சமஷ்டி அடிப்படையில் எங்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். இது நாட்டை பிரிப்பதல்ல, இது நாட்டை துண்டாடுவதல்ல. இந்த நாட்டுக்குள்
உதாரணமாக இந்தியாவிலே தமிழ் மொழி பேசுகின்ற தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம், கேரளம் ஒரு தனி மாநிலம், கர்நாடகா ஒரு தனி மாநிலம், உத்தரப்பிரதேச ஒரு தனி மாநிலம், பஞ்சாப் ஒரு தனி மாநிலம். ஆகவே அங்கே தனி மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த மாநிலங்களிலே ஆட்சிகள் நடைபெறுகின்றன. மாகாண முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள், அங்கே அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஆட்சி முறைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நாங்கள் தமிழர்கள் மொழியின் அடிப்படையில் சிங்களவர்கள் சிங்கள தேசமாக இருக்க, தமிழர்கள் தமிழ் தேசமாக எங்களுக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும். அது இலங்கைக்குள் தான் நாங்கள் கேட்கிறோம். நாட்டை பிரிக்குமாறு நாங்கள் சொல்லவில்லை, நாங்கள் ஆயுதம் தூக்குமாறு சொல்லவில்லை, நாங்கள் ஆயுதங்கள் தூக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. எந்த காலத்திலும் நாங்கள் நினைத்தவர்கள் அல்ல. தந்தை செல்வா சொல்லவில்லை, நீங்கள் ஆயுதங்களை தூக்குங்கள், இளைஞர்களை வாருங்கள் என்று அழைக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், 83 வெலிக்கடை சிறையிலே கொல்லப்பட்ட தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் கூட அவர்கள் நீதிமன்றத்திலே மரண தண்டனை தீர்க்கப்பட்ட பொழுது தங்கத்துறை சொன்னார், நாங்கள் ஆயுதங்கள் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல, ஆயுதங்கள் தூக்க நாங்கள் நிர்பந்திக்கப்பட்டோம். அதேபோல அதே 85ஆம் ஆண்டிலே தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்தியா டுடேயுடைய அனிதா பிரதாப் என்கிற பத்திரிகையாளருக்கு சொன்னார், நாங்கள் எங்கள் மீது வரலாறு ஆயுதங்களை திணித்ததை தவிர நாங்கள் ஆயுதங்களை விரும்பி தூக்கியவர்கள் அல்ல. ஆகவே ஆயுதங்கள் நாங்கள் விரும்பி தூக்கியவர்கள் அல்ல. இப்பொழுதும் அந்த எண்ணம் எங்களிடம் இல்லை. ஆனால் வரலாறு மீண்டும் மீண்டும் தமிழர்கள் குருதி சிந்துவதையும் அவர்கள் ஆயுதம் தூக்குவதையும் இலங்கை அரசு விரும்புகிறது என்பதை அந்த நடைமுறைகள் காட்டி வருகின்றன. ஏனென்றால் ரட்டியுடன் செல்வா ஒப்பந்தம் செய்தார், பண்டாவுடன் செல்வா ஒப்பந்தம் செய்தார். அதன் பின்னர் நாங்கள் பல கதையோடு பேசினோம். ஏஆரோடு திம்புவிலே பேச்சுவார்த்தை நடந்தது. திம்புவிலே விடுதலை இயக்கங்களும் முக்கியமாக விடுதலை புலிகளும் தமிழர் விடுதலை கூட்டணியும் திம்புவிலே பேசினார்கள். அங்கே முக்கியமாக திம்பு கோட்பாடு என்று நாங்கள் சொல்லுகிறோம். அங்கு தமிழர்களுடைய சுயநிலை உரிமை, தமிழ் தேசியம், அவருடைய வரலாற்று நிலம் அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு ஆட்சி முறை வழங்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இலங்கை அரசு அதனை நிராகரித்தது. ஆனால் இந்த திம்பு கோட்பாடு இப்பொழுது சாராமல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் பேசினோம். அதன் பின்னரும் பிரேமதாசாவோடு புலிகள் பேசினார்கள், சந்திரியாவோடு விடுதலை புலிகள் பேசினார்கள், ஏன் இந்த மஹிந்த ராஜபக்சோடு பேசினார்கள், ரணிலோடு பிரபாகரன் கச்சாத்திட்டார் ஒரு சர்வதேச ரீதியான ஒப்பந்தத்தை சொல்கையின் நடுவிலே வகித்தார். இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்த பாதைகள். சமாதானத்தை தமிழர்கள் காலங்காலமாக விரும்பி இருக்கிறார்கள். சமாதானத்துக்காக அவர்கள் குருதி சிந்தி இருக்கிறார்கள். சமாதானத்துக்காக அவர்கள் விலை மதிப்பற்ற உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள். சமாதானத்துக்காக அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் சமாதானத்துக்காக இந்த மண்ணிலே கொடுத்த விலைகள் அதிகம். இதை மறந்து ஜனாதிபதி வந்து ஏதோ எங்களுக்கு ரயிலோடி காட்டி கிழக்கிலே பேசுகிறார். தமிழர்கள் மீண்டும் சைலட் குப்பிகள் கட்டுவதை பற்றி சிந்திக்கிறார்கள். சைலட் குப்பிகள் என்பது சாதாரண பொருள் அல்ல. அது எங்கள் விடுதலை இயக்கத்தினுடைய, எங்கள் விடுதலை பயணத்தினுடைய லட்சிய கனவுகளை சுமந்த ஒரு பொருள் தான் சைலட் குப்பி. ஆகவே அதனை நாங்கள் சாதாரணமாக பார்க்கவில்லை. ஆகவே அதனை சொல்வதற்கு தகுதி அவர்களுக்கு இல்லை. மீண்டும் யாரும் சைலட் குப்பிகளை தூக்கக்கூடாது, எங்கள் குழந்தைகள் மீண்டும் ஆயுதங்களை இணைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு சமாதானம் பற்றி கேட்கிறோம், ஒரு ஜனநாயக உரிமை பற்றி பேசுகிறோம். இது தவறானதான். ஆகவே இந்த மண்ணிலே எங்களுக்கான ஒரு வாழ்வு என்பது எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எங்களுக்கான அபிவிருத்தி என்ன, திருவியாருக்கு என்ன அபிவிருத்தி வேண்டும், இங்கே இந்த காணிகளை எவ்வாறு நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம், இந்த மக்களுக்கு எவ்வளவு வீடு வேணும், எத்தனை வீடுகளுக்கு தண்ணீர் வேணும், அவர்களுக்கு என்னென்ன வசதி வேணும், அடிப்படை வசதிகள் என்ன, இதை தீர்மானிப்பது திருவியாறு மக்கள், வட்டக்கட்சி மக்களோ கிளிநொச்சி மக்களோ அல்ல. அதுபோல தமிழ் பிரதேசத்திலே என்ன வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானிப்பதற்கான ஒரு ஆட்சி எங்களுக்கு வேண்டும். அதனை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். மஹிந்த ராஜபக்சவோ அல்ல அவருடைய தம்பி பசில் ராஜபக்சவோ அவர்கள் நினைக்கிற அபிவிருத்தி இந்த மண்ணிலே எங்களுக்கானதல்ல. தம்பி குமாரசிங்கம் சொன்னார், இது ஆடு வளர்த்து குளம் போட்டு ஆடு வெட்டுறமாய் தான் இந்த நிலைமை. ஆகவே நாங்கள் வெட்டப்படும் ஆடுகளாக குலைகளை சாப்பிட முடியாது. நாங்கள் அந்த குலைகள் எங்களுக்கு தொடர்ந்து இருக்க வேண்டுமா, அந்த நிலம் இருக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவை உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் அபிவிருத்தி மாயக்குள் சாகடிக்கப்படுகிறோம். என்ன நடந்திருக்கிறது? சரி, அபிவிருத்தி இதுவரை என்ன அபிவிருத்தி நடந்திருக்கிறது? இந்த போட்டிருக்காக பாதை நீங்கள் பார்த்திருக்கீர்கள். கிளிநொச்சியிலிருந்து நாங்கள் திருவியாறு மகா வித்தியாலயம் என்பதையும் போல நாங்கள் நினைக்கிறோம். அவர்கள் எல்லாம் கல்லு போட்டு கார் ஊற்றி விட்டார்கள். போட்டு எத்தனை மாதம் இந்த ரோட்டை விட வெட்டுப்பட்டு இனி யார் திரும்பி போடுவார்கள்? என்ன நடக்கும்? தேர்தலுக்கான வேலைகள் நடக்கும். இன்றைக்கு முருவண்டியிலிருந்து அக்கராயன் முழங்காவில் போற பாதையை பாருங்கள். ஏன் நாங்கள் இன்றைய கனகபுரத்தில் இருந்து நாங்கள் அக்கராயன் போற பாதையை பாருங்கள். உருத்தோரம் பாதை எத்தனை நாள் போடுறாங்க.
பட்டக்கட்டிக்கு போற பாதையை பாருங்கள். இந்த பிரதான வீதிகள் கூட இந்த 4 வருஷங்களில் நடைபெறவில்லை. ஆகவே இதுதான் அபிவிருத்தி. எந்த உள்வீதி திருத்தப்பட்டிருக்கிறது, எந்த மக்களுக்கு ஒரு அடி கட்டுமானம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒரு போலிகள். ஜனாதிபதி சொல்வார், தமிழ் மக்கள் இப்பொழுது தீர்வு பற்றி அவளுக்கு பிரச்சனை இல்லை, அவளுக்கு தேவை அபிவிருத்தி என்கிறார். நாங்கள் செத்தவர்கள், நாங்கள் ஆயிரக்கணக்கில் கொள்ளொழிக்கப்பட்டவர்கள். நாங்கள் கேட்கிறோம், 1,40,000 மக்கள் முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு நீதி வேண்டும். இலங்கை அரசு விரோதம் கேட்டது, நீங்க ஒரு குழுவை நியமி, விசாரி. அவர்கள் சொன்னார்கள், படிப்பினைகளுக்கான நல்லிணக்க ஆணைக்குழு. மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தன்னுடைய தலைமையிலே 3-4 நீதிபதிகளை நியமித்தார். அவர்கள் வந்தார்கள், ஒவ்வொரு மாவட்டமாக பிரதேசமாக வந்தார்கள். மன்னாராயர் ராயப்பு யோசப் அவர்கள் சொன்னார், 1,40,000 மேற்பட்ட மக்களை இங்கு காணவில்லை. எங்கே போனார்கள்? அவர்கள் கொந்தளிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அவர்கள் சாகடிக்கப்பட்டிருக்கலாம். ஆகவே பிபிசியுடைய செய்தியாளர் மொரிஸ் அவர்கள் சொன்னார், நான் 86, 87, 88 ஆண்டுகள் 2007, 2008 ஆண்டுகளில் இருந்த இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையை பார்த்தேன். அப்பொழுது இந்த முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் மக்கள் தொகையை பார்த்திருக்கிறேன். 2009 இருந்து 2010 வரையும் நான் அந்த மத்திய வங்கி ஆண்டறிக்கையை பார்த்தேன். அங்கே மக்கள் தொகை ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் குறைந்திருக்கிறது. ஆகவே மரணங்கள் இன்னும் இந்த மனிதர் எண்ணப்படுகிறது, மரணங்கள் தொடர்ந்து நடந்திருக்கிறது என்று அவர் தன்னுடைய அறிக்கையை தெளிவுபடுத்தினார். களம் மக்களே, அவர்கள் எங்களுடைய சகோதரிகள் சகோதரர்கள் கொல்லப்படுவதை ஆவணப்படமாக உலகத்துக்கு தந்தார். எங்கள் சகோதரிகள் பிடித்துச் செல்லப்படுவதையும் நிர்வாணமாக்கி கொல்லப்படுவதையும், எங்களுடைய இளைஞர்கள் போராளிகள் கொல்லப்படுவதையும் மிக தத்ரூபமாக உண்மையை அவர் வெளியிலே தந்தார். ஆகவே சர்வதேசம் இன்று அதனை பார்க்கிறது. பாருங்கள், இந்த திருவிழாவிலே நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம். ஒரு சர்வதேச செய்தியாளர் இங்கு வருகிறார், என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார்கள். தேர்தலில் என்ன நடக்கிறது, மக்கள் என்ன பேசுகிறார்கள், தமிழர்களுக்கு என்ன நடக்கிறது, இதை அவர் உன்னிப்பாக பார்க்கிறார்கள். இன்று எனக்கு ஒரு இலங்கையுடைய ஒரு வெளிநாட்டு தூதரத்திலிருந்து நண்பர் எடுத்தார் காரை. அவர் சொன்னார், அன்னை அங்க என்ன நடக்குது, என்ன நான் எல்லாம் பார்க்கிறோம், தமிழ் இல்லை, எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள்கிட்ட. ஆனால் நாங்கள் நாளை மறுதினம் வரப்போகிறோம். எங்களை விட வேறு வேறு ராஜமந்திரிகளும் அங்கு வருகிறார்கள். உங்களை நாங்கள் நிச்சயமாக சந்திப்போம் என்று பல தூதரங்கள் பேசுகிறார்கள். அவர்கள் இந்த தேர்தலை உன்னிப்பாக பார்க்கிறார்கள். ஆனால் இலங்கை அரசு இவ்வளவையும் மீறி பல கையெழுங்களை ஆற்ற முனைகிறது. நான் கேள்விப்பட்டேன், இந்த கவுண்டிங் எண்ணப்படுகிற இடங்களில், வாக்கு எண்ணப்படுகிற இடங்களில் கூட கை விரல்களுக்குள் பென்சில் கூறுகளை வைத்து அந்த வாக்குச் சீட்டுகளை செல்லுபடியேற்றதாக்குவதற்காக பல பயிற்சிகள் திருவண்ணாமலையிலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிளிநொச்சியுடைய மத்திய கல்லூரியின் மைதானம் 100 வாகனங்கள் நிறுத்துவதற்காக இப்பொழுதே ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கிறது. என்னத்துக்கு, யாருடைய வாகனம் எப்படி நிறுத்தப்பட போகிறது, இது யாருக்கும் தெரியாது. அதனை விட இன்று காலை கிளிநொச்சிக்கு சொந்தமான, கிளிநொச்சி கச்சேரிக்கு சொந்தமான 2 விடுதிகள், அதாவது சுற்றுலா விடுதிகள், சர்க்கிட் பங்களான்னு சொல்வது, அந்த 2 பங்களாக்களை ஆளுநர் தன்னுடைய பொறுப்பிலே எடுத்திருக்கிறார். அது ஏற்கனவே மாகாண சபை சட்டத்துக்கு தான் அந்த சர்க்கிட் பங்களா இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நேரடியாக இன்று ஆளுநர் தன் கை கருத்திருக்கிறார். இன்று காலை இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் மிக உன்னிப்பாக நடக்கிற ஒவ்வொரு விடயமும் மிக மிக ஆபத்தாக போய்க் கொண்டிருக்கிறது. ஓடி ஓடி கல்லு வைக்கிறார்கள். நாளை படையிலே சந்திரகுமார் 50 இடங்களில் கல்லு வைக்கிறார். அவர் தனக்கே தானே கல்லு வைக்கிறார். அது போகட்டும், கல்லு வச்சு கொண்டு. ஆனால் அவர்கள் வைக்கிற கல்லுகள் ஜனநாயகமானதல்ல, அநியாயமானது. இந்த அநியாயங்களை நீங்கள் நிறுத்துங்கள். இந்த சமூக உத்தியோகத்தர்கள், தொண்டராசியாக நியமனம் பெற்ற ஆசிரியர்கள், அடிப்படையில் ஊழியர்களாக நியமனம் வழங்கப்பட்டவர்கள், இவர்களை எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறார்கள். இதை விட மிக மோசமானது, கிளிநொச்சி கல்வித் திணைக்களத்திலே ஒரு விஞ்ஞானவாத ஆசிரியர் ஆலோசகர் கணவதிக்குள்ள பிரகாசம், அவர் வீடு வீடாக பிரச்சாரம் செய்கிறார். அவர் வீடு வீடாக இபிடிபிக்காக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் இபிடிபியினுடைய உறுப்பினர். அதனை விட மீசாலையிலே மத்திய கல்விக்கிற ஒரு ஆசிரியர் சிவகுமார், அவரும் வீடு வீடாக பிரச்சாரம் செய்கிறார். இவர் சொல்லுகின்ற காரணம், தங்களுடைய மனைவிமாருக்கு அங்கே சந்திரகுமார் சமுத்தி வேலை வந்திருக்கிறார். நான் அவரை கேட்டேன், சந்திரகுமார் உங்களுடைய மனைவிமாருக்கு சமுத்தி வேலை வந்திருக்கலாம், இப்பொழுது நீ அதுக்காக திரிகிறாய், இனத்தை விட்டு எலும்பு துண்டுக்காக ரோட்டா திரிகிறாய். நாளை உன்னுடைய மனைவியை வேலை தந்தவரை கையை பிடிச்சு எடுத்தால் நீ விட்டு இருப்பியா? ஆகவே இதை யோசியுங்கள். இந்த மனிதன் என்ன நடக்கும்? இது ஒரு மிக மோசமானது. இனத்தை விட்டு பதவிக்காக திரிகின்ற இந்த பதர்களை நீங்கள் இனங்காண வேண்டும். இந்த பதர்கள் எங்கள் இனத்தை அளிப்பார்கள். போன முறை பிரதேச தேர்தல் நடக்கிற பொழுது கூட என்னுடைய இளைஞரணியின் செயலாளராக இருந்த லோகேஷ் அவர்களை விவேகானந்த நகரில் வைத்து
இங்க இருக்கின்ற இந்த மண்ணிலே காணி வேண்டி இருக்கிற விஜயசேகரன் இங்க பிறந்தவர் இல்லையா? அவர் இப்ப இந்த கலைஞருக்கு பல்லா கூட்டத்தொடர் தலைவர் கள்ளத்தனமாக பின்களவுக்களாக பல பேர் அடக்கி வந்தவர். எப்படி வந்தவர் எல்லாருக்கும் தெரியும். அவரும் அவருடைய இந்த இபிடிபியுடைய அமைப்பாளர் ஒரு கொலை ஒரு முகத்தோடு இருக்கிற தவணாளன் இந்த 2 பேரும் அடித்தார்கள். அவரை தவணாளன் தன் கை துப்பாக்கியால் லோகேஷனுடைய முகத்திலே குத்தினார்கள். இவர்களுக்கு துப்பாக்கி கொடுத்தது யார்? தவணாளருக்கு துவக்க கொடுத்தது யார்? விஜயசேகரத்துக்கு துவக்க கொடுத்தது யார்? ஆகவே இந்த மண்ணில் துப்பாக்கிகளை நாங்கள் வைத்திருக்கவில்லை, துப்பாக்கிகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். துப்பாக்கி கலாச்சாரத்தை நாங்கள் தொடக்கவில்லை. அங்கஜனின் அப்பா ராமநாதன் சாவகச்சேரியில் வைத்து சர்வாவை சுடுவார். யோசித்து பாருங்கள், எங்களுடைய துவக்கு நாங்களா சுடுறோம்? யார் சுடுவார்கள்? யார் துப்பாக்கி விட்டது? ராமநாதன் மஹிந்த ராஜபக்சன் பொக்கையில் இருக்கிற நாய்க்குட்டி, அவருடைய மகன் அங்கே நாமல் ராஜபக்ச இந்த தலைவருக்கு தெரியாத கொடி ஒன்று இருந்தாங்க. அது எங்க கௌசலத்துக்கு இருக்கிற ஒரு பார்த்தாங்க அங்கே. இவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் அழிவுக்காக வந்தவர்கள். ஆகவே எங்கள் மண்ணில் நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த மண்ணில் நடக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் இந்த மண்ணில் நாங்கள் வாழ வேண்டும். எங்கள் இருக்கிற அடுத்த சந்ததி ஒரு நிம்மதியான வாழ்வை அனுபவிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் எங்களுடைய வாக்குகளை சரியாக அளிக்க வேண்டும். நாங்கள் இதை தவறினால், நாங்கள் இருந்து விலகிச் சென்றால் அடுத்த சமுதாயம், எங்களுடைய அடுத்த பரம்பரை எங்களை அனுமதிக்காது, மன்னிக்காது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 1000 பேரை எங்களை நம்பி இந்த மண்ணிலை காட்டவர்கள் நீங்கள் அவ்வளவு பேர் இருக்கிறீர்கள். எத்தனை பிள்ளைகளை நீங்கள் கொடுக்கிறீர்கள்? இன்னைக்கு எத்தனை அப்பா இதுல இருக்கிறீர்கள்? பிள்ளைக்கு மண்ணடி போட்ட அப்பா. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் நாங்கள் கைகாண காணாமல் கதறி அழுகிறோம். இன்னைக்கு எத்தனை 1000 பேர் சிறையில் இருக்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். நாங்கள் அவரை எடுக்க முடியலாம். 200 பேரோட வெயில வார ஜனாதிபதி நீ வந்து விளையத்துல அந்த எங்களை சிறையில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு பிள்ளைகளை இறக்கி இருந்தால் நாங்கள் உனக்கு ஓட்டு போட்டிருப்போம். முழு போட்டு உங்களால் அதையும் செய்ய முடியல. ஆகவே உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாத அரசு இனவாத கண்ணோட்டத்தோட எங்கட மண்ணில எதுவுமே செய்ய மாட்டார்கள். இனவாதம் சிங்கள மக்களிடம் பத்தி எரிகிறது. அவர்கள் முழு சிங்கள வழக்கம் இனவாதத்தை தூண்டிவிட்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் நாங்களாக இருக்க வேண்டும். முதலில் உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய அடையாளத்தை காப்பாற்ற வேண்டும். உண்மையிலே கேட்கிறார்கள், நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்படி பேசி கொண்டு போய் முள்ளிவாய்க்கால விட போறார்கள். முள்ளிவாய்க்கால் எங்களுக்கு முடிவில்லை. அது ஆரம்பம் என்று நான் இப்போது 2 வருஷத்துக்கு போதே சொன்னோம். ஏனென்றால் நாங்கள் முள்ளிவாய்க்காலில் விடப்படவில்லை. நாங்கள் இந்த போரை ஆயுத ரீதியாக நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அரசியல் ரீதியாக நாங்கள் முன்னர் இருந்ததை விட மிக பலமாக இருக்கிறோம். நாங்கள் இன்னும் பலமடைவோம். சிந்தித்து பாருங்கள். ஆகவே நாங்கள் ஐக்கிய நாடுகளுடைய சபையில் வளாகத்துக்குள் நாங்கள் இப்பொழுது புகுந்து நிற்கிறோம். இன்று நாங்கள் சர்வதேசத்தின் குழந்தைகள். இன்றைக்கு எங்களுக்கு இந்த அடையாளத்தை விடுதலை புலிகள் தந்தார்கள். 50,000க்கும் மேற்பட்ட போராளிகளும் விடுதலை புலிகளுடைய தியாகமும் அந்த போராட்டமும் தமிழர்களுக்கு உலக பந்திலே ஒரு அந்தஸ்தை தந்தது. தமிழன் யார், அவன் புலி என்று சொல்கிற அளவுக்கு தமிழருக்கு ஒரு வரலாற்றை தந்தது. பிரித்தானியாவில் கூட ஒரு பிரதேச சபை அது விடுதலை தமிழர்களுடைய சின்னமாக, கலாச்சார சின்னமாக விடுதலை புலிகளுடைய சின்னத்தை ஏற்றுக்கொள்கிறது. அந்த அளவுக்கு உலகம் மாறி இருக்கிறது. ஒன்றை நீங்கள் நல்லாக தெரிய வேண்டும். சர்வதேச ரீதியாக 13 லட்சம் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். இவர்கள் இந்த மண் பற்றியும் எங்களுடைய வாழ்வு பற்றியும் மிக தெளிவான பார்வையோடு செயற்படுகிறார்கள். தமிழ்நாடு செந்தமிழன் சீமான், அண்ணன் வைகோ இவருடைய தலைமைகளில் எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதனை விட அங்கு பலர் எங்களுக்காக பேசுகிறார்கள். எத்தனை மாணவர்கள் தெருவிலே இறங்கி போராடினார்கள். பாலச்சந்திரன் என்கிற மாணவன் கொல்லப்பட்டதற்காக அவன் பிஸ்கட் கொடுத்து சாப்பிட்டு அதன் முன்னர் சுட்டுக் கொண்டார்களே, இவருடைய மனையிலே சிந்தித்து பாருங்கள். இந்த நிலை இந்த மண்ணில் நடந்தது என்றால் குமுதினி படகிலே ஒரு 3 வயசு குழந்தையை கடற்படை பகிரட் கத்தியால் குத்திக் கொண்டார்கள். இந்த பாலச்சந்திரனை ஒரு பிஸ்கட் கொடுத்து சுட்டுக் கொண்டார்கள். இவர்கள் எங்களுக்கு தீர்வு தருவார்களா? ஆகவே இந்த நாடு மிக மோசமான ஒரு நாடு. வருகிற சிங்கள தலைவர்கள் மாறி மாறி எங்களை அழிப்பார்கள். ஆனால் இதற்கு நாங்கள் விலை போகக்கூடாது. எங்களிடம் இருக்கிற ஒரே பலம் இந்த வாக்கு பலம். இதுதான் எங்களிடம் இருக்கிற ஆயுதம். இந்த ஆயுதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்கள். இதனை நாங்கள் வருகிற 21ஆம் தேதி நாங்கள் இந்த மாவட்டத்திலே முத்தான 3 பேரை தந்திருக்கிறோம். வீடு இந்த வீட்டுக்குள்ள கூட கனவே நிற்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளை கதிராமர் மட்டும் அளிக்கல, அவர் மட்டும் தடை செய்ய காரணமா இருக்கல, அல்லது கேபி மட்டும் காட்டி கொடுக்கல, கருணா மட்டும் காட்டி கொடுக்கல. விடுதலை புலிகளுக்கு எதிராக கடிதம் எழுதியவர்கள், எங்கள் போராட்டத்துக்கு எதிராக கடிதம் எழுதியவர்கள் கூட இன்றைக்கு எங்களோட நிற்கிறார்கள். நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும்.
அவள் வாக்கு கேட்டு வருகிறார்கள் உங்கள்கிட்ட. ஆனால் நாங்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர்களை, இந்த மண்ணிலே உங்கள் வாழ்ந்தவர்களை, முள்ளிவாய்க்கால் வரை உங்களோடு வந்தவர்களை நாங்கள் தந்திருக்கிறோம். உங்களுக்கு 4 தான் புள்ளடி இருக்கிறது. 1 வீடு, 3 விருப்பு வாக்குகள். 3 விருப்பு வாக்களுக்கும் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் 3 பேரை தந்திருக்கிறோம். சிலர் கேட்கிறார்கள் 3 சீட்டு உங்களுக்கு கிடைச்சா 4வது நீங்க அரசாங்கத்துக்கு கொடுக்குறீங்களா? ஒரு காலம் போவார் 4 உங்களுக்கு கிடைக்கும். நான் அடித்து சொல்லுகிறேன். அதற்கு காரணம் இருக்கிறது. நீங்கள் வீட்டுக்கு போட்டு 3 பேரையும் தெரிவு செய்யுங்கள். அவர்கள் அமோகமாக 40,000 விருப்பு வாக்கோடு மேலே வரட்டும். அதற்கு பின்னர் 300-400 விருப்பு வாக்கு இருக்கிற ஏனைய இந்த வீட்டுக்குள் இருக்கிற விஷப்பாம்புகளில் ஒன்று வந்து சேரட்டும். அதனை நாங்கள் விடுகிறோம். ஆனால் அதற்காக அரசாங்கத்துக்கு நாங்கள் அதை கொடுக்கவில்லை. அவர் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களோடு இருக்கிறவர்கள் 4 எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எங்கள் 3 முதலில் வெல்ல வேண்டும். 4வது யாராவது இருக்கட்டும், அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆகவே உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் இந்த மனித பல சோகங்களோடும் நாங்கள் மனதிலே கனத்த துன்பங்களோடும் வாழ்கிறோம். எங்கள் பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும். சரணடைந்தவர்களுக்கு ஒரு முடிவு வேண்டும். வெள்ளைக்கொடியோடு போறவர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அவற்றுக்கெல்லாம் ஒரு காலம் வேண்டும். இதற்கு விடை பெற வேண்டுமானால் இந்த மாகாண சபையிலே எங்களால் ஒரு செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் இந்த வாக்கு. செந்தில்குமரன் சென்ற வாரம் சுவிஸ்லாந்திலே தன்னை தீக்குளித்து செத்திருக்கிறார். நான் பகிரங்கமாக உலகமெல்லாம் வாழ்கிற தமிழிடம் கேட்கிறேன், யாரும் தீக்குளித்து சாகாதீர்கள். உங்கள் உடல்களை அப்படி சாகடிக்க வேண்டாம். இருந்து சாதிக்க வேண்டிய காரியங்கள் பல உள்ளன. அதற்காக நாங்கள் தீயிலே கருகி போவதால் இந்த இனத்துக்கு விடுதலை வராது. 20க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டிலே எங்களுக்காக தீயிலே வென்றார்கள் என்று பரமேஸ்வரனும் செந்தில்குமரனும் இந்த ஜெனிவாவிலே எங்களுக்காக செத்தார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் நாங்கள் தீக்குளிப்பதால் இந்த மண்ணில் எங்களுக்கு விடுதலையை சிங்கள அரசு உலகமோ தரப்போவதில்லை. நாங்கள் எங்களுடைய ராஜேந்திர முறையில் போராடுவோம். நாங்கள் வெல்லக்கூடிய வாழ்க்கை, வெல்லக்கூடிய வழிமுறை எங்களுக்கு இருக்கிறது. உலகத்துடைய பார்வை எங்கள் பக்கம் சாதகமாக இருக்கிறது. இதை சரியாக அணுகுவோம். அணுகி நாங்கள் வெல்லுவோம். அதுக்கான வரலாறு எங்களுக்கு சரியாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த பயணத்தில் ஒரு பாதைதான் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் நாங்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் எங்கள் இனத்துக்கான விடுதலை வாக்குகள், இனத்துக்கான வாழ்வியல் வாக்குகள். அதற்காக நாங்கள் எல்லோருமே வருகிற 21ஆம் தேதி சனிக்கிழமை தயவுசெய்து காலை 7 மணிக்கே செல்லுங்கள். வாக்குச்சீட்டை மற்றவர்களுக்கு வழங்கப்படுத்துங்கள். நீங்கள் செய்வீர்கள். ஆனால் வராதவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த இனவாத அரசு இறுதியாக நான் நினைக்கிறேன் 2008ஆம் ஆண்டு தலைவர் பிரபாகரனோடு மாவீர உரையிலே சொன்னார், இந்த மகாவம்சம் என்கிற அந்த மூட நம்பிக்கைக்குள் மூழ்கி இருக்கிற சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் ஒரு தீர்வையும் தரப்போவதில்லை. ஆகவே சர்வதேசமும் புலம்பெயர் தமிழர்களும் இதை கையில் எடுங்கள். தமிழருக்கு விடிவுக்காக நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் என்று தன்னுடைய மாவீர உரையிலே சொன்னார். அதே போலதான் இந்த பேரினவாத அரசு தரப்போவதில்லை. ஆகவே உலகத்தினுடைய விருப்பத்துக்கு அமைய, சர்வதேசத்தினுடைய பார்வைக்கு அமைய நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறோம். இந்த தேர்தல் எங்களுக்கான விடுதலை பாதையில் நடக்கின்ற ஒரு கருவி. நாங்கள் அந்த கருவியாக எடுப்போம், அதை பயணிப்போம், நாங்கள் வெல்லுவோம். நாங்கள் இந்த உலக பந்திலே ஒரு மனிதர்களாக வாழுவோம். எங்கள் தியாகங்களும் எங்கள் ரத்தங்களும் நாங்கள் சிந்திய குருதிகளும் வீண் போகாது. நம்பிக்கை வையுங்கள். முதலாவது நம்ப வேண்டும். என்னால் முடியும், என் இனம் வாழும், எங்களால் செய்ய முடியும். அந்த ஓர்மம் நம்பிக்கை என்னிடம் இருக்க வேண்டும். எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் போயிட்டு எங்களால் இது என்ன முடியும், அது ஒன்றும் சரிகிறாது. அவனோட போனாத்தான் சரி, இவனோட போனாத்தான் சரி. இந்த கதையை விடுங்கள். அடிச்சு சொல்லுங்கள், நீ வீரடா, நீ வாழ்வாய், இந்த மண்ணில் உன்னால் வாழ முடியும். பாலராஜ் என்ற பெரும் தலைவன் இருந்தான். எத்தனை தளபதிகளை நாங்கள் கண்டோம், எத்தனை சமர்க்கல நாயர்களை கண்டோம், எத்தனை விமானப்படைகளை எங்கள் ஓட்டினார்கள். எங்கள் சகோதரிகள் தோழியை துப்பாக்கி தூக்கி அடித்தார்கள், ஆற்றல்களை நகர்த்தினார்கள். சிலர் சொன்னார், புனேரியிலே கவுதாரி முனையிலே ஆற்றலை வைத்து தாக்கியது யார்? அந்நியா இல்ல, எங்கள் பிள்ளைகள், எங்கள் சகோதரர்கள். எங்களால் முடிந்தது, முடியும், முடியும், முடியும். அந்த நம்பிக்கை வையுங்கள். ஆகவே நாங்கள் இப்போது ஜனநாயக ரீதியாக, அரசியல் ரீதியாக நாங்கள் முடியும் என்ற நம்பிக்கையோடு நகருங்கள். நாங்கள் வெல்லுவோம். நாங்கள் அந்த பாதையில் உயிரிழப்புகள் வரலாம், யாரும் கொல்லப்படலாம், சாகடிக்கப்படலாம், எத்தனையோ நடக்கலாம். என் மாமனிதர் குமார் பொன்னம்பலம், மாமனிதர் ஜோசப் ராஜிங்கம், மாமனிதர் ரவிராஜ், மாமனிதர் சிவனேசன், மாமனிதர் தராகி சிவராம், மாமனிதர் நடேசன், இவர்கள் எல்லாம் இனம் பற்றி எழுதினார்கள், இனம் பற்றி பேசினார்கள். இதனால் அவர் கொல்லப்பட்டார்கள். என் மீது கூட சுட்டார்கள். நான் இன்று பேசுகிறேன். சில வேளைகளில் நான் இப்பொழுது உங்கள் முன் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மண்ணிலே
நாங்கள் வாழ்வோம். வாழ்வதற்கான உறுதியும் நம்பிக்கையும் வரலாறும் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அடிக்கடி தம்பி சத்யானந்தன் சொல்லுவார், வரலாறு எப்பொழுதும் இடைவெளிகளை வைத்திருப்பதில்லை, மனிதர்களை தரும். அந்த வரலாறு இடைவெளி நிரப்பி இருப்பதுதான் விக்னேஸ்வரன். கிளர்ச்சி வரலாறு தன்னுடைய இடைவெளியில் நிரப்பியிருப்பவர்களாம் இந்த மூவர். ஆகவே வரலாற்று இடைவெளிகளை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இடைவெளிகளை நிரப்புகிறோம். வரலாறு இடைவெளியை விடவில்லை, அது வெற்றிடமாக வைத்திருக்கவில்லை, நிரப்புகிறது. சாதிப்பார்கள். இவர்களுக்கு பின்னால் மற்றவர்கள் வருவார்கள். உங்களுக்கு தெரியும், தம்பி வேலுமானியன், என்னுடைய தம்பி பொன்காந்தன் எங்களோடு இருந்தார்கள். உங்களுக்காக பேசினார்கள், உங்களுக்காக உழைத்தார்கள், ஓடி ஓடி ஆபத்துகளுக்கு திருந்தார்கள். இன்றைக்கு வேலும் இந்த இடத்தில் இருந்தால், காந்தன் இந்த இடத்தில் இருந்தால் இந்த கூட்டம் எப்படி இருந்திருக்கும்? ஆனால் நயவஞ்சகமாக எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவர் கைது செய்யப்பட்டு இந்த பூசாவில் இருக்கிறார்கள். அவரை கைது செய்த இபிடிபி உசாங்கன், இந்த யாழ்ப்பாணத்தில் வேட்பாளர், இவர்கள் வந்து நின்று காந்தனை வச்சு படம் எடுத்த இந்த உசாங்கன் பச்சை துரோகி, ஒரு இனத்தின் பதர் இந்த உசாங்கன். இவர் இன்று வாழ்கிறான். ஆனால் இவர்கள் தேர்தல் இருக்கிறார்கள். இந்த உசாங்கனை போன்றவர்கள் எல்லாம் தண்டனை அனுபவிப்பார்கள். காலம் வரும், விடமாட்டோம். வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். விரைவிலே வேடனும் காந்தனும் வருவார்கள். நாங்கள் வாழுவோம். நம்பிக்கை வையுங்கள். வருவார்கள், அரசியல் செய்வார்கள், உங்களோடு வாழ்வார்கள். ஆகவே வந்திருக்கிற மூவரும் எம்மவர்கள், உங்களவர்கள், நீங்கள் தீர்மானித்தவர்கள், உங்களோடு வாழ்ந்தவர்கள், உங்களோடு இறுதிவரை இருப்பவர்கள். ஓடவில்லை இவர்கள். ஆகவே வாக்களியுங்கள். 157 நீங்கள் பாடமாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் பாடமாக்குங்கள். 157 இது எங்கள் தாரக மந்திரம். சனிக்கிழமை காலை வீட்டுக்கு நேரே ஒரு புள்ளடி பக்கத்தில், அதேபோல் 1 மீதும் 5 மீதும் 7 மீதும் புள்ளடி. இதை எல்லோருக்கும் சொல்லுங்கள். ஆகவே நாங்கள் இவர்கள் மூவரையும் தெரிவு செய்ய பின்னால் வருகிற ஒரு வாய்ப்பையும் கூட வரும் வரட்டும். நாளும் நாங்கள் எடுப்போம். ஆகவே 4 ஆசனங்களும் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் சாதிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.